ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐபிசி விசுவாச சபையின் சார்பாக வீடியோவை பார்க்குற உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த புத்தாண்டிலே தேவன் எங்களுடைய சபைக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை உங்களிடத்தில் கூறி உங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இந்த வசனம் கடந்த அக்டோபர் மாதத்திலே நான் ஒரு நாள் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கும்போது தேவன் என்னோடு கூட பேசின வார்த்தைகளை நான் இந்த ஆண்டிலே எங்களுடைய சபையின் சார்பாக நாங்கள் இந்த வசனத்தை தியானிக்கிறோம். இந்த வசனம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம் இப்படியாக சொல்கிறது: இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். இந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் என்னோடு கூட பேசினார். இந்த வார்த்தைகளை உங்களிடத்திலும் சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சிறையிருப்பிலே கடந்து சென்ற இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவன் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் இவைகள். சிறையிருப்புக்கு செல்வதற்கு முன்பாக எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். அதோடு கூட அவர்கள் திரும்பி வருவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் அங்கே அடிமைகளாக எல்லா நாளும் இருக்கப் போவதில்லை, மாறாக தேவன் உங்களை அங்கிருந்து கூட்டி சேர்ப்பார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நீங்கள் மீண்டும் வருவீர்கள் என்ற ஒரு வாக்குறுதி அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதில் தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனியுங்கள். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நீ கட்டப்படுவாய், நீ மறுபடியும் கட்டப்படுவாய். God is telling to the people, I will build you, you will be rebuilt. தேவனுடைய சுபாவம் எப்பொழுதும் இடிந்து போன காரியங்களை அப்படியே விடுபவர் அல்ல. இடிந்து போன வாழ்க்கை, சீரழிந்த வாழ்க்கையை தேவன் ஒருபோதும் அப்படியே விடுபவர் அல்ல. மாறாக அவற்றை கட்டி எழுப்புகிற தேவனாக இருக்கிறார், மீண்டும் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். வேத புஸ்தகத்தின் சரித்திரத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தேவன் ஒழுங்கின்மையை ஒழுங்காக ஆக்குகிறது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இடிக்கப்பட்டதை கட்டுகிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பார்க்கிறோம். தொலைந்து போனதை தேடுகிறவர் என்று லூக்கா 15ஆவது அதிகாரத்தில் பார்க்கிறோம். எனவே நம்முடைய தேவனுடைய சுபாவம் எப்பொழுதுமே he will not let the ruin to stay alone. உடைந்து போன நொறுக்கப்பட்ட நிலைமையை அப்படியே அவர் விட்டு விடுபவர் அல்ல, மாறாக அதை புதுப்பிக்கிறவர், அதை இன்னும் அழகாக மாற்றுகிற தேவன் அவர். எனவே இந்த வசனத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாக நொறுக்கப்பட்டது. அடிமைத்தனத்து நிமித்தமாக அவர்கள் தங்களுடைய எல்லாவற்றையும் இழந்து நொறுக்கப்பட்ட பாழான நிலைமையிலே இருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை மறுபடியும் கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். எரேமியா 30-31 அதிகாரங்களிலே நாம் பார்க்கும்போது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எந்தெந்த ஏரியாக்களில், எந்தெந்த பகுதிகளிலே அவர் மீண்டும் கட்டி எழுப்புவேன் என்பதை குறித்து தேவன் இங்கே தெளிவாக சொல்கிறார். அப்படிப்பட்ட 4 காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். தேவன் உங்களையும் அந்த பகுதிகளிலே மீண்டும் கட்டி எழுப்புவார் என்று வாக்கு பண்ணுகிறார். அந்த 4 பகுதிகளை பார்த்தோம் என்று சொன்னால், எரேமியா 30ஆவது அதிகாரத்தினுடைய 3ஆவது வசனத்திலே தேவன் சொல்கிறார், நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்திரித்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சுதந்திரித்து கொள்வார்கள். அடிமைத்தனத்திற்கு அவர்கள் செல்லும்போது அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை முற்றிலுமாக இழந்தார்கள். அவர்களுடைய சொத்து சுகம் அனைத்தையும் தங்களுடைய தேசத்திலே இழந்து அடிமைகளாக வேறொரு தேசத்திற்கு செல்கிறார்கள். இப்பொழுது தேவன் அவர்களிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ, குறிப்பாக பொருளாதாரத்தில் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் நீங்கள் மீண்டும் சுதந்திரித்து கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகள் பொருளாதாரத்திலே தோய்வடைந்து இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் அல்ல. பொருளாதாரத்தில் அவர்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் கடந்த ஆண்டிலே நஷ்டத்தினாலோ கடனினாலோ பொருளாதார சீரழிவினாலும் நீங்கள் ஒருவேளை
பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் வரக்கூடிய ஆண்டிலே உங்களுடைய பொருளாதார நிலைமைகளை கட்டி எழுப்புவார். நீங்கள் பாழான நிலைமையிலே இருப்பதில்லை. இது தேவன் சொல்லுகிற வாக்குத்தத்தமாக இருக்கிறது. இரண்டாவதாக தேவன் கட்டி எழுப்பக்கூடிய பகுதி, நம்முடைய ஆரோக்கியத்தை கட்டி எழுப்புவேன் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறான். அடிமைத்தனத்தில் சென்ற ஜனங்கள் தங்களுடைய சரீர சுக பலனை அவர்கள் இழந்தார்கள். அடிமைகளாக வைக்கப்பட்ட தேசத்திலே அவர்கள் விரும்புகிற காரியத்தை செய்ய முடியாத நிலைமையிலே அவர்கள் சரீரம் பாதிக்கப்பட்டது. எரேமியா 30:17 தேவன் இப்படியாக சொல்கிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சரீரத்திலே வியாதியினாலே பலவீனத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து, தம்முடைய ஜனங்களை பார்த்து, அவருடைய ஜனங்கள் இப்பொழுது அவர்கள் அடிமைகளாக வேறொரு தேசத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் மீண்டு வரும்போது தேவன் சொல்லக்கூடிய காரியம், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், உன்னுடைய காயங்களை கட்டுவேன், உனக்கு நல் வைத்தியராக இருப்பேன். தேவனுக்கு ஒரு பெயர், வேதத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு பெயர் யெகோவா ராஃபா. யெகோவா ராஃபா என்று சொன்னால் அவர் சுகம் கொடுக்கிற தேவன், நம்முடைய சரீர சுகத்தை கட்டி எழுப்புகிற தேவன். ஒருவேளை கடந்த ஆண்டுகளிலே நீங்கள் சரீரத்தில் சுகவீனத்தினாலே தீராத வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்கிறார், தம்முடைய சரீரமாகிய சபையை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், உன்னுடைய காயங்களை கட்டுவேன். நீ காயமாக இருப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல, உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே இரண்டாவது பகுதி அவர் கட்டி எழுப்ப போகிறது உங்களுடைய ஆரோக்கியத்தை மறுபடியும் தேவன் கட்டி எழுப்புவார். மூன்றாவதாக தேவன் திரும்பி வரக்கூடிய ஜனங்களை பார்த்து சொல்லக்கூடியது, உங்கள் குடும்பங்களை கட்டி எழுப்புவேன் என்று சொல்லி. நீங்கள் வேத புஸ்தகத்தை பார்த்தால் அடிமைகளாக பாபிலோனுக்கு சென்றவர்கள் தங்களுடைய குடும்பங்களையும் எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் தனியே பிரித்து எடுத்து செல்லப்பட்டார்கள். இப்பொழுது தேவன் திரும்பி வரக்கூடிய ஜனங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய குடும்பங்களை நான் கட்டி எழுப்புவேன், உங்களுடைய பிள்ளைகளை நான் கட்டி எழுப்புவேன். 30வது அதிகாரத்தினுடைய 18-20 வசனங்கள் அதை குறித்து பார்க்கணும். 20வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும், அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள். குடும்பங்களிலே பிளவு, குடும்பங்களிலே சீரழிவு, பிரச்சனைகள், சண்டைகள், கீழ்ப்படியாத பிள்ளைகள், இப்படிப்பட்ட அநேக பிரச்சனைகளினாலே குடும்பங்கள் இடிக்கப்பட்டு சமாதானத்தை இழந்து, ஏதாவது ஒன்று என்னுடைய வாழ்க்கையில் நடக்காதா என்று சொல்லி அநேக பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், சபையில் உள்ள விசுவாசிகள் இன்றைக்கு அங்கலாய்த்து தெரிவதை நான் பார்க்கிறேன். தேவன் அடிமைத்தனத்திலிருந்து வந்த அந்த ஜனங்களுக்கு சொன்ன அதே வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறார். உங்கள் பிள்ளைகள் சுகித்திருப்பார்கள், உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், குடும்பத்தில் உள்ள சமாதானமின்மை நீக்கப்படும். தேவன் உங்களுடைய குடும்பங்களை கட்டி எழுப்பும்போது உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான குடும்பங்களாக இருக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. கடைசியாக தேவன் ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை கட்டி எழுப்புவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அடிமைத்தனத்துக்கு சென்ற தேசத்தில் உள்ள ஜனங்கள் தங்களுடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் தொய்ந்தவர்களாக தேவனை தேட முடியாதபடி அவர்களுடைய கட்டுகளில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்து தேவன் சொல்கிறார், நான் உன்னுடைய ஆவிக்குரிய நிலைமையை நான் சீரமைப்பேன் என்று சொல்லி. 31வது அதிகாரத்தினுடைய 1வது வசனம் எப்படியாக சொல்கிறது, அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய தோய்வுகள், இதுவரை அவர்கள் நாடி சென்ற மற்ற தேவர்களுடைய அவர்களால் ஏற்பட்ட சீரழிவுகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி, நான் உன்னுடைய தேவனாயிருப்பேன், உன்னை உண்டாக்கினவராகிய நான் உன்னுடைய தேவனாயிருப்பேன் என்று சொல்லி தேவன் அங்கு வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். இன்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேக்கம், தோய்வு, தோல்வி அடைந்த நிலைமையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் 2026ஆம் வருடம் உங்களை புதுப்பிக்கிற, உற்சாகப்படுத்துகிற, கட்டி எழுப்புகிற ஆண்டாக இருக்கும். ஏனென்றால் தேவன் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை
மறுபடியும் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எங்களுடைய சபை மக்களுக்கும் தேவன் கொடுக்கிற வார்த்தை, உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். நீங்கள் பொருளாதாரத்தில் எதெல்லாம் சீரழிந்த நிலையிலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவற்றை தேவன் கட்டி எழுப்பப் போகிறார். உங்களுடைய ஆரோக்கியத்தில் எதெல்லாம் சீரழிந்து இருக்கிறதோ தேவன் அவற்றை கட்டி எழுப்பப் போகிறார். உங்களுடைய குடும்பங்களில் என்னென்ன சீரழிவுகள் இருக்கிறதோ தேவன் அதையெல்லாம் மீண்டும் மீட்டெடுக்கப் போகிறார். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு புத்துயிரை தேவன் கொடுக்க போகிறார். எனவே அந்த நம்பிக்கையோடு கூட தேவன் செய்யக்கூடிய காரியங்களுக்காக நாம் காத்திருப்போம். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இடிந்து போயிருக்கிறதோ அவற்றையெல்லாம் நீர் கட்டி எழுப்ப வேண்டுமாக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஜனங்கள் உண்மையிலே மகிழ்ந்திருக்கும்படியாக நீர் அவர்களை உயிர்ப்பிக்க வேண்டுமாய் இந்த நாளில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 2026 வருஷம் சகல விதத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான வருஷமாக இருக்கட்டும். உம்முடைய கரம் அவர்களை வழி நடத்தட்டும். உம்முடைய கரத்தில் அவர்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஐ விஷ் யூ a blessed and a Christ-centered new year. ஒரு தேவனை மையப்படுத்தி ஆசீர்வாதமான புத்தாண்டு உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அமைவதாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.